வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2024 நடந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். இந்த வருஷம் 2024 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்காங்க. இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா இப்போ 2024 நடந்த ஹாஸ்டல் சூப்பரண்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸே இதில் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்லே அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. ஃபேக்ஸ். ஃபேக்ஸ்னா இங்கே தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல்லை எழுதுக. மாஸ்க். மாஸ்க்னா முகக்கவசம். ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு கோவை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. அதே மாதிரி சேம் கொஸ்டின்ஸ் தான். கும்பகோணம், குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா எவ்வளவு சிற்பங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆச்சரியக்குறி. நிறுத்தற்குறிகள் அறிதல். எது சரியானது? இதில் டி தான் சரியானது. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஸோ இது பெறுவான்ங்கிறதுனால எதிர்காலம். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. இங்க சரியான சொல் பார்த்தீங்கன்னா விண், மீன். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். இது இறந்த காலம். உரைத்த. இதற்கான வேர் சொல் உரை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் இங்க சரியானது பார்த்தீங்கன்னா என்ன. சரியான வினாச்சொல் முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். எத்தனை பேர். ஏன்னா நம்பர்ஸ்ல வர்றதுனால எத்தனை. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதுக்கு இடையில ஒரு டேஷ் இருக்கு. இந்த மாதிரி சென்டென்ஸ் படிச்சு பார்த்தே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் இதில் இருக்கிறத ஃபிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்ப ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல் தான் இதுவும். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஷ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். அதனால் இங்க அதனால் தான் வரும். அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. வியங்கோல் வினைமுற்று. மேக்சிமம் இந்த காண முடியாது பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. இரு பொருள் தருக. படி. படியோட ரெண்டு பொருள் என்னன்னா படிக்கட்டு ஸ்டெப்ஸு. படித்தல்னா படிக்கிறது. பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை புன்னகை. அப்புறம் நகைனா ஆபரணம். இதுவும் இரு பொருள் தான். கூவல். கூவல் அப்படிங்கிறது நீர்நிலை வரும், பள்ளம் வரும். பொருள் வேறுபாடு அறிக. உழை, உழை. உழை அப்படின்னா உழைப்பு, உழைக்கிறது. உழைனா இங்க சேரு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு. மடு மாடுன்னு கொடுத்துட்டு இதுக்கு சரியான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று என்னன்னா தில்லான் இந்திய தேச இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம்
இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இதுல பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இதுல எது கரெக்ட்னு பார்த்தலாம். அ, இ இதுதான் சரி, ஆ வந்து தவறு. சரியானது மட்டும் பார்த்தலாம். இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். அதே போல ஈ வந்து என்னன்னா திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். இது வந்து சரி. ஆ தவறுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு என்னன்னா வங்கி அட்டை இல்லைன்னா அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஃபோன்பே எல்லாம் பண்றோம். அதனால இது வந்து தவறு. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா ஊடகம். இங்க வந்து கலை சொல்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுக்கு தமிழ் எழுதுனா போதும். இந்த மாதிரி நிறைய கலைச்சொல் இருக்கு பார்த்தலாம். சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. இந்த கல்வெட்டெல்லாம் பொறிச்சு எழுதியிருப்பாங்களா அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன். தமிழ்ல பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. அதே மாதிரி பொருத்தமான பொருள் தான் திங்கள். திங்கள்னா நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு, மந்தை. இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த 2024 வந்த ஹாஸ்டல் சூப்பரண்ட் எக்ஸாமில் வந்திருந்தது. ஆட்டு, மந்தை. கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல். கல்னா குவியல். கல் குவிச்சு வச்சிருப்பாங்களே அதனால கல் குவியல். பழம். பழம்னா இதோட கூட்டு பெயர் என்னன்னா குலை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். வாழைக்குலை அது ஞாபகம் வச்சுக்கலாம். பழம்னா குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இங்க வந்து சாண்டியாகோங்கிறது பேரு. சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல பார்த்தீங்கன்னா தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். அதே மாதிரி ஒரு ஓர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது எப்படி எழுதணும்னா ஓர் இரவும் ஒரு பகலும். ஃபர்ஸ்ட் ஓ வரணும், அடுத்தது ஓ வரணும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கீழ்காணும் தொடர்கள் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓ வரணும், அடுத்து ஓ வரணும். அந்த நெடில் வந்து பார்த்துக்காங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சொல் பொருள் பொறுத்துக. விச்சைனா கல்வி. ஈயில்னா கொடுத்தல். ஈதல்னாலே கொடுத்தல், அது ஈயில்னாலும் கொடுத்தல் தான். பருதி கதிரவன். வெற்புனா மலை. உரு இந்த சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம்னா செல்வம். பரினா குதிரை. சிங்காரம் அழகு. சூரன் வீரன். சூரன் வீரன் பொக்கிஷம் சொல்லலாம் கரெக்டாக. சிங்காரம்னா அழகுபடுத்திக்கிறது. சிங்காரிச்சிட்டு போகிறாங்கன்னா கமர்ஷியலாக சொல்லுவாங்களே அது மாதிரி அழகுபடுத்திக்கிறதா சிங்காரம். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். இதுதான் வந்து பிழை. சரியில்லை, கரெக்டான பிழை இல்லாத தொடர். ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அதே ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் படிச்சுக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து கீழே காமராசருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சில கொஸ்டின்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஸ்டோரி படிச்சுக்கோங்க, நான் ஆன்சர் படிச்சிடறேன். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது. நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவி யாது? பணத்தை கொடுத்தார். பூட்டும் கதவுகள் இந்த சொல்லை வந்து பிரித்து எழுத கேட்டிருக்காங்க. பூட்டும் பிளஸ் கதவுகள்.
பொய் அகற்றும், இதுவும் பிரித்து எழுதுக தான். பொய் ப்ளஸ் அகற்றும், இதுவும் பிரித்து எழுதுக. நலமெல்லாம், நலம் ப்ளஸ் எல்லாம். ஊக்கம், இதோட எதிர்சொல் கேட்டிருக்காங்க, சோர்வு. எதிர் சொற்களை பொறுத்துக்க, இதுவும் வந்து ஆப்போசிட் தான் பார்க்க போகிறோம். அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது, எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல்னா டெலீட் பண்ணுற மாதிரி, சேர்க்கிறதுனா ஆட் பண்ணுற மாதிரி. ஆட் டெலீட்னு இங்கிலீஷ் ஞாபகம் கூட ஈஸியாக இருக்கும். பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை. இதில் வந்து பொருந்தாத சொல் இலங்கை. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் எது பொருந்தாதுன்னா அவர் அல்லீர். பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரச்சம். படித்த மாணவன், படிக்கும் மாணவி. கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரினை எடுத்தெழுதுக. காகம் கரையும், மயில் அகவும். ஸோ இந்த தடவை காகம் மயில் கேட்டால் நீங்கள் மற்றதெல்லாம் குயில் என்ன பண்ணும் அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள். இந்த உபதேசங்களுக்கு கரெக்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா, நம் வாழ்க்கைக்கு ஏற்ற மதிப்பவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உபதேசங்களுக்கு கரெக்ட் வேர்டு அறிவுரைகள். சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க், வங்கி. மற்றது எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேச்சாற்றல், எலாக்குவேஷன். டெபிட் கார்டு, பற்று அட்டை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி, வரினா தொடர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை, பறவை. இங்கே வந்து சின்னரா போட்டிருக்காங்க இல்லையா, பறவை கடல், பறவை. இது வந்து பேர்டும் சொல்லலாம், இந்த இடத்துல பேர்டு கொடுக்கல. ஸோ புல்லும் வந்து பறவைன்னு வரும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. அணி, வனப்பு. சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கடல், கடல்னா முன்னீரும் வரும் பவ்வமும் வரும். முன்னீர், பவம். வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்குக. பெரு, பெற்ற. கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. பொறி, பொறித்த. ஆடினான், வேர்ச்சொல் தருக. ஆடு. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை, குமைந்தன. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. குமை, குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. கான், கண்டான். அகர வரிசைப்படி எழுதுக. இது எல்லாமே மேக்ஸிமம் கரெக்டாக எழுதுறீங்க. அகர வரிசைப்படி கேட்டால் எப்போவுமே அந்த வரிசை முடிச்சுட்டு அந்த காணாச்சல், அந்த காக்கா அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உழவு, ஏர், மண், மாடு. இதுவும் அகர வரிசைப்படுத்துக. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. ஸோ இங்கே வரிசை முடிஞ்சிருச்சு, ஊவோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எதில் இங்கே பாருங்கள் காணாச்சன வரிசை, அதுதான் கணப்பறை, பிடித்தல், மகுடி. இதுவும் அகர வரிசைப்படி தான். அழகு, இசை, உரிமை, ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின், தின். இதில் மூணு சொல்லி நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வலிமை, திண்மையானு சொல்லுவாங்க. தின்னா சாப்பிட்றது தான் உண். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து, குவித்து. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அகர வரிசைப்படி சொற்கள் அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலை சுவடி. சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? விடக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்கள் வீர விளையாட்டு எது? இந்த மாதிரி விடைக்கேற்ற வினா எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் தான் வரும் மேக்ஸிமம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. கல்லில் நார் உரித்தல் எனும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இயலாத செயல் என கல்லேந்து நார் வராது. செய்வினை தொடரை கண்டறிக. கல்விழி, பாடி மகிழ்ந்தாள். பிறவினை தொடர் அவனை திருந்த செய்தான்.
பசுமரத்து ஆணி போல. உவமை கூறும் பொருளை கூறு. மனதில் பதிதல். அதாவது ஸ்ட்ராங்காக போய் மனசில் பதியறது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை. இல்லாத ஒன்று. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலியன்டர். வாலியன்டர்னா தன்னார்வ. யூஸ்வலாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், என்எஸ்எஸ் வாலியன்டர் சொல்லுவாங்க. ஸோ என்எஸ்எஸ் ஆர்வம் இருக்கவங்க தான் போக முடியாதா, தன்னார்வலர். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட். கிளைமேட்னா இங்கே தட்பவெப்பநிலை. அலுவல் சார்ந்த சொற்கள். காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். விடைக்கு உரிய இது கேட்டிருக்காங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு சிம்பிள். அதில் கொஸ்டின் மார்க் இருந்தாலே திரும்ப கொஸ்டின் கேட்குற மாதிரி தான். ஸோ வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. இது வந்து ஏவல் விடை. ஆர்டர் கொடுக்குறோம், அதனால் இது ஏவல் விடை. நீயே செய் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர். விடைவகை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. மறுக்கிறாங்களே, அதனால இது வந்து மறைவிடை. ஸோ பார்ட் பி பார்த்தலாம். ஜென்ரல் ஸ்டடீஸு. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெட்ரியான்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சென்னை வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1688. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? சட்டப்பிரிவு 356. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இங்கிலாந்து. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகள் அதன் சரியான உரிமைகளோடு முறையை பொருத்தவும். ஸோ அது பார்த்தலாம். வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கிறது அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த சைல்டு லேபர் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதாவது குழந்தை தொழிலாளர், இது எதுக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3 and 4. அதே தான் செகண்ட் 5 இயர், தேர்ட் 5 இயர், ஃபோர்த் 5 இயர் பிளான். இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948 ஏப்ரல் 6. இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரியா மறைமுக வரியான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே உண்டு. நேர்முக வரிகளும் உண்டு, மறைமுக வரிகளும் உண்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 29 மார்ச் 2017. சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்ன முறை, அது எது கரெக்டுன்னு பார்த்தலாம். இதில் 1 மற்றும் 4 தான் சரி. 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை, நிலச்சுவாந்தார் முறை. அப்புறம் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா நில உடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னலாடைகளின் நகரம். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு. ஸோ மேட்ச் பார்த்தலாம். மங்களூர் உடன்படிக்கை 1784. பாரிஸ் உடன்படிக்கை 1783. ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை 1794. அலகாபாத் உடன்படிக்கை 1765. பின் வருவனவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடமும் அதோட ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு கரெக்டாக பார்த்தலாம். டெல்லி 1932, லாகூர் 1893, அலகாபாத் 1888, சென்னை 1887. அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்க ஆன்சரை பார்த்துக்கோங்க. மூக்நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? மராத்தி.
சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? பாரதியார். தாகூரின் மனைவி மிருணாளினி தேவி. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? கேப்டன் மோகன் சிங். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். சுதேசி தினம். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? விலங்கு. தலைமை திருக்குறள் சம்பந்தப்பட்டது. என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? அன்புடையார். இது அந்த குறளோட ஸ்டார்டிங்கே தான். அன்புடையார் எல்லாம் அப்படி ஆரம்பிக்கும். ஸோ என்பும் உரியர் பிறருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புடையார். பலகற்றும் கல்லா அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? உலகியலோடு வாழாதார். புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருடாதார். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? எள்ளுவர். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? துறவு. இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தொப்பு 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:√3. டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சரியான கூற்று தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் சரி பார்த்தீங்கன்னா 1 and 2 தான். ஒன்று என்னன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசிமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. கூற்று. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. காரணம், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரி. 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. இதுதான் சரி கிடையாது. சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். மேட்ச் பார்த்தலாம். பிரார்த்தனா சமாஜ் 1867. விதவை மறுமண சங்கம் 1861. புனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டேஷ் ஆகும். 1926. மேட்ச் பார்த்தலாம். உலக சமூக நீதி நாள் 20 பிப்ரவரி. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி 10 ஜூன். பிலாடெல்பியா பிரகடனம் 2 ஆகஸ்ட். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் தான் ஃபஸ்ட்டு, பிரார்த்தனா சமாஜ் செகண்டு, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ், அதுக்கப்புறம் சாரதா சதன். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே நான் நல்லா பார்த்துக்க சொன்னேன். சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சைல்டு லேபர் அந்த இது கீழே வருது. கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம், மூலதன பண்டம், ரெண்டுமே தான். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதாக அறிவித்தது. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 21A. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன? 24,684. தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. அவை இவற்றை பாதிக்காமல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம்.
ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ரோரி செட். டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடிமை வம்சம். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் சைனீஸ், அதாவது சீனாக்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க. வசிஷ்டபுத்திர புலுமாயி என்பவர் அரசர். டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார். பல்லவர்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். வெப்பக்குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. 6.5 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்துள்ளது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஹா தேசிய பூங்கா ஒடிசா. இது தப்பாக இருக்குது. வேணால் சரியானது பார்த்தலாம். கிர் தேசிய பூங்கா குஜராத். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். ரத்தம்போர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். ஏன்னா இது அடுத்த தடவை மேட்சாக கூட கேட்கலாம், பார்த்துக்காங்க. பின்வருவனவற்றில் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது? கும்பக்கரை அருவி. அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. இது சரிதான். ரெண்டாவது சரிதான் பார்த்தலாம். அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. இதுவும் சரிதான். கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளம் பெட்டகம்? நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம். ஸோ அப்போ எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தலாம். ஏன்னா இல்லாததான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா, அப்புறம் அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஆத்மா நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது சுயசார்பு இந்தியா. 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ்கோ. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர். கீழ்காணப்படுபவர்கள் யார்? கபில்தேவ். 2022ஆம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். 2 என்னன்னா இந்தியா ஏஷியன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஷ் என அறியப்பட்டது. நீதி கட்சி. நீதி கட்சி பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, அது பார்த்துக்கங்க. கடவுள் துகளின் மறுபெயர் ஹிக்ஸ் போசான். வன மகோத்சவம் என்பது மரங்களை பாதுகாத்தல். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. மேலிக்னன்ட் டியூமர், அதாவது மேலிக்னன்ட் கட்டி. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ். நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஷ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. 94. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அப்போலோ 8. ஒரு வெர்னியர் அளவியின் முதன்மை அளவுகோலின் அளவு 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர் சுழிப்பிழை 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவை கணக்கிட 7.99 சென்டிமீட்டர். அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டால் தான் புரியும். வேணா இதுக்குரிய ஆன்சர் சொல்லிடுறேன். B40. முட்டைகள் என்பது ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது. என்னை கூட இருந்த மொத்த முட்டைகள் எண்ணிக்கை 40. ஸோ இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/16. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர்.
அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இதில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க 24%. ஸோ இந்த எண்ணுக்குரிய மீ போ வா 12. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பொது காரணி பார்த்தீங்கன்னா x² - x + 1. 35, 56 மற்றும் 91ஆல் வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிக சிறிய எண் எது? 3, 6, 4, 7. ஸோ இந்த சம்மோட மீ போமா என்னன்னா 105 x², y². நான் சம் போட்டுட்டு இருந்தால் லேட் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் y வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் yன் பெற்ற புள்ளிகள் 44. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை 9 அலகுகள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை 60. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்துகிறார் எனில் வட்டி விகிதம் காண்க. வட்டி விகிதம் 13%. ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன? ரூபாய் 54. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? 20,000. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை காண்க. P = ரூபாய் 8,000. ஆண்டு வட்டி விகிதம் R = 5%. N = 3 ஆண்டுகள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாய் 61. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 cm². எனில் அதன் விட்டம் காண்க 7 cm. ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர். அதன் ஆரம் 10 cm. எனில் உருளையின் உயரம் காண் 4 cm. A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். A தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர். எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 24 நாட்கள். A ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். B ஆனவர் Aயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் B ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக. 16 நாட்கள். மிகை முழுக்கள் கொடுத்திருக்காங்க. PQ, P - Q, P + Q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் பகா எண். பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை யாது? 1, 5, 10, 10, 5, 1. எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என்ற குறியீட்டால் குறிக்கப்பட்டால் SCHOOL என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க? இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கு அப்புறம் F, டிக்கு முன்னாடி C, யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா V விட்டுட்டு W. இங்கே என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இங்கே ஈக்கு அப்புறம் F கொடுத்துருக்காங்களா, எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா PQRST, எஸ்ஸுக்கு அப்புறம் T வரும். அதை அப்படியே ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். DC, அதாவது டிக்கு முன்னாடி எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கு முன்னாடி எழுத்து என்ன? B. ஸோ இதே மாதிரி எதுலையுமே நீங்கள் யோசிக்காமல் இங்கே என்ன லாஜிக் அப்படியே கொடுத்துருக்காங்களோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ரூபாய் 4,000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 410. ஸோ இங்கே எண் கொடுத்துருக்காங்க. இதில் மிஸ்ஸிங் நம்பர் டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 301. 3/16, 1/8, 1/12, 1/18 இந்த தொடர் வரிசையோட அடுத்த உறுப்பு கேட்டிருக்காங்க 1/27. அதே மாதிரி 1/2, 1/6, 1/12, 1/20 இந்த தொடர் வரிசையில் 1/20க்கு அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க 1/30. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 + 4 வரும், அடுத்து 8, அடுத்து 10. சாரி, இங்கே வந்து
12 + 8 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அடுத்து 1/30. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.